வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான சிவபெருமான் விடங்கமூர்த்தியாக, அதாவது ஒளியினால் செதுக்கப்படாத சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் சப்த விடங்கத்தலங்கள் என்று போற்றப்படும் திருமறைக்காடு, திருநள்ளாறு, நாகைக்காரோணம், திருக்குவளை, திருக்காரவாசல், திருவாய்மூர் மற்றும் திருவாரூர் ஆகிய தேவார பாடல் பெற்ற 7 சிவாலயங்களின் தரிசனத்தோடு அந்த ஆலயங்களின் சிறப்புகளை பற்றியும் இந்த காணொளியில் நாம் காணலாம். இந்த 7 சிவாலயங்களிலும் இறைவன் பதஞ்சலி முனிவருக்கு அவரது தவத்தின் பயனாக 7 சிவ தாண்டவங்களை ஆடிக்காட்டியதாக தலபுராணம் கூறுகிறது. இந்த காணொளியின் இறுதியில் இறைவன் சப்தவிடங்க தலங்களில் எழுந்தருளிய வரலாறு பற்றியும், நீங்கள் இத்திருத்தலங்களுக்கு தலையாத்திரை சென்று தரிசிப்பதற்கு வசதியாக இந்த ஆலயங்களின் அமைவிடம் பற்றிய தகவல்களையும் கொடுத்துள்ளோம். பார்த்து பயனடைவீர். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சப்தவிடங்க தலங்களில் முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமறைக்காடு என்ற புராண பெயர் கொண்ட, தற்பொழுது வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு திருமறைக்காடர் சிவாலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். தேவாரத்தின் 7 திருமுறைகளிலும் பதிகம் பெற்ற, தேவாரம் பாடிய மூவராலும், அதாவது அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற பெருமையுடையது இத்தலம். இத்தலத்தில் இறைவன் புவனி விடங்கராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். தேவார பாடல் பெற்ற காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தலங்களின் வரிசையில் 125வது தலமாக போற்றப்படும் மிகப்பெரிய ஆலயம் இது. ஸ்ரீராமர் ராவணனை போரில் வதம் செய்த பிறகு தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை இத்திருத்தலத்திற்கு அருகே உள்ள கடலில் நீராடி இத்திருத்தலத்திற்கு வந்து இறைவனை செய்வித்து போக்கிக் கொண்டதாக தலபுராணம் கூறுகிறது. இத்தலத்தில் இறைவன் பதஞ்சலி முனிவருக்கு ஹம்சபாத நடனத்தை காட்டியருளியதாக அறியப்படுகிறது. அதாவது அன்னப்பச்சு போல சின்ன சின்னதாக அடியெடுத்து மெதுவாகவும் மென்மையாகவும் ஆடும் தாண்டவம் இது. அன்றைய காலத்தில் இத்தலத்தின் கிழக்குப்புறம் அமைந்துள்ள ராஜகோபுர வாயிலை மன்னன் ஒருவன் காழ்ப்புணர்ச்சியால் மூடிவிட, அதன் பிறகு ஆண்டுகள் பல கடந்தும் மக்கள் தெற்கு வாயிலின் வழியாகவே சென்று இறைவனை செவித்து வந்தனர். இந்த நிலையில் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்த அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் இந்த தகவல் கேள்விப்பட்டு இறைவன் அருளால் மூடிக்கிடக்கும் கிழக்கு கோபுர வாயில் திறக்கப்பட வேண்டும் என்று இறைவனை மனதில் நினைந்து மனமுருகி பதியம் பாட, இறைவன் கருணையினால் மூடிக்கிடந்த திருவாயில் திறக்கப்பட்டதாக தலபுராணம் கூறுகிறது. இந்த நிகழ்வு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திருவருள் செல்வர் என்ற பக்தி படத்தில் அழகாக காட்சியமைக்கப்பட்டுள்ளது. அந்த திரைப்படத்தின் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். பார்த்து மகிழுங்கள். சிவனடியவர்களுக்கு நாளும் கோளும் நன்மையே செய்யும் என்பதை உணர்த்தும் விதமாக திருஞான சம்பந்தர் பாடிய கோளறு பதிகம் இத்தலத்தில்தான் இயற்றப்பட்டது. குழந்தை வரம் வேண்டுவோர் இத்தலத்தில் தொட்டில் கட்டியும் திருமண பாக்கியத்திற்காக அம்மனுக்கும் ஈசனுக்கும் திருமண மாலைகளை சமர்ப்பித்தும் வழிபாடு செய்கின்றனர். இந்த தலத்தினை பற்றிய விரிவான காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்து பயனடைவீர். சப்தவிடங்க தலங்களில் அடுத்ததாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். நவக்கிரக தலங்களில் சனிதோஷ பரிகார தலமாக இத்தலம் சிறப்புற்று விளங்குகிறது.
சனிப்பெயர்ச்சி விழா இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்தலத்தில் இறைவன் நாகவிடங்கராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மேலும் இத்தலத்தில் இறைவன் பக்தர்களின் மீது கொண்டுள்ள அன்பின் மிகுதியாய் உன்மத்த தாண்டவத்தை ஆடியதாக தலபுராணம் கூறுகிறது. இக்கோவிலுக்கு அருகே அமைந்துள்ள நல தீர்த்தத்தில் நீராடி நலன் தனக்கு ஏற்பட்ட சனிதோஷத்தை போக்கிக் கொண்டதாக அறியப்படுகிறது. சப்தவிடங்க தலங்களில் அடுத்ததாக நாகைக்காரோணம் என்றழைக்கப்படும் அருள்மிகு காயாரோகணேஸ்வரர் திருக்கோவிலைதாங்க தரிசனம் காணப் போகின்றோம். அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற இத்தலம் காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தலங்களில் 82வது தலமாக போற்றப்படுகிறது. இங்கு ஈசன் சுந்தரவிடங்கராக அருள்பாலிக்கின்றார். மேலும் இத்தலத்தில் இறைவன் கடல் அலைகள் முன்னும் பின்னும் செல்வது போல தரங்க தாண்டவத்தை ஆடியதாக புராணங்கள் கூறுகிறது. சைவம் வளர்த்த சிறந்த சிவனடியவர்களான 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவதரித்த தலமிது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. மீனவர் குலத்தில் தோன்றிய அதிபத்த நாயனார் தினமும் கடலுக்கு சென்று மீன்பிடிப்பது வழக்கம். மேலும் அவர் தினமும் தாம் முதலாவதாக வலைவீசி பிடிக்கும் மீன்கள் அனைத்தையும் இறைப்பணிக்காக சமர்ப்பிப்பது வழக்கம். இப்படி ஒரு சிறப்பான இறைசேவையை செய்து வந்த அவரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த நினைத்த ஈசன் திருவிளையாடல் ஒன்றை புரிகின்றார். அதாவது அன்றைய தினம் எரிபத்த நாயனார் கடலுக்கு சென்று மீன்பிடிக்கும் பொழுது எந்த ஒரு மீனும் அகப்படவில்லை. பலமுறை வலைவீசியும் எந்த ஒரு மீனும் அகப்படாததால் சோகத்தில் ஆழ்ந்தார் எரிபத்த நாயனார். இறுதியில் இறைவனை வணங்கி வலையை வீசும் பொழுது அதில் விலைமதிப்பற்ற தங்கத்திலான மீன் ஒன்று அகப்பட்டது. அப்படி அவர் அன்றைய தினத்தில் முதலாவதாக வலைவீசி பிடித்த அந்த விலைமதிப்பு மிக்க தங்க மீனையும் இறைப்பணிக்கே சமர்ப்பித்தார். இதனைக் கண்ட ஊர் மக்கள் அவரின் பக்தியை போற்றினர். மேலும் இறைவன் அவருக்கு அருட்காட்சி கொடுத்து பல மங்களங்களை வழங்கியதாக தலபுராணம் கூறுகிறது. இந்த நிகழ்வு இன்றளவும் ஒரு திருவிழாவாக இத்தலத்தில் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் இறைவனும் அதிபத்த நாயனாரும் கடலுக்குள் எழுந்தருள்வதும் அதிபத்த நாயனார் தங்க மீனை பிடித்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் விழாவும் நடைபெறுகிறது. பிரதோஷத்தின் போது இத்திருக்கோவிலில் இறைவனோடு பெருமாளும் மோகினி அவதாரத்தில் எழுந்தருள்வது சிறப்பு. இத்தலத்தினை பற்றிய விரிவான காணொளியின் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்து பயனடைவீர். சப்தவிடங்க தலங்களில் அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கோளை என்னும் ஊரில் அமைந்துள்ள திருக்கோளிலி என்னும் புராணப் பெயர் கொண்ட அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற இத்தலம் காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் 123வது தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் இறைவன் அவனிவிடங்கராக அருள்பாலிக்கின்றார். வண்டுகள் மலரில் தேனெடுக்கும் பொழுது ரிங்காரம் செய்து அங்கும் இங்கும் அசைவது போல அமையப்பெற்ற பிருங்க தாண்டவத்தை இறைவன் இங்கு பதஞ்சலி முனிவருக்கு ஆடிக்காட்டியதாக தலபுராணம் கூறுகிறது.
தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. சுந்தரரும் பறவை நாச்சியாரும் அடியவர்களுக்கு அன்னம் பாலிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். மேலும் அவர்கள் செய்யும் இந்த சேவைக்கு குண்டையூர்கிழார் என்பவர் தேவையான நெல் மூட்டைகளை அனுப்பி வைப்பது வழக்கம். ஒருமுறை மழை குறைந்து விளைச்சல் குறைய அவரால் தேவையான நெல் மூட்டைகளை சுந்தரருக்கு அனுப்பி வைக்க முடியவில்லை. இதனால் அவர் இறைவனை சேவிக்க இறைவன் அருளால் குண்டையூர்கிழாரின் நெற்களஞ்சியத்தில் நெல் மூட்டைகள் குவிந்தன. இதனை பார்த்து அதிசயமடைந்த குண்டையூர்கிழார் இவ்வளவு நெல் மூட்டைகளையும் சுந்தரரின் ஊரான திருவாரூருக்கு எதில் அனுப்புவது என்று குழம்பி போனார். மேலும் அவர் சுந்தரரை அணுகி, இறைவன் அருளால் பல நெல் மூட்டைகள் என் நெற்களஞ்சியத்தில் குவிந்துள்ளது, அதனை தங்கள் ஊருக்கு எவ்வாறு அனுப்புவது, அதற்கு நீங்களே உதவி புரிய வேண்டும் என்று கூறினார். உடனே சுந்தரர் கவலை வேண்டாம் என்று இறைவனை நோக்கி பதியம் பாடத் தொடங்கினார். இறைவன் சிவகணங்களை அனுப்பி அந்த நெல் மூட்டைகளை திருவாரூருக்கு கொண்டு சென்றார் என்று தலபுராணம் கூறுகிறது. அதாவது இறைவனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் மக்கள் மீது கருணையும் கொண்டுள்ள அடியவர்களுக்கு இறைவன் அருளால் எந்த ஒரு விஷயமும் சாத்தியமே என்பதற்கு இந்த நிகழ்வுகளே ஓர் சாட்சி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. சப்தவிடங்க தலங்களில் அடுத்ததாக திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்காராயில் என்ற புராணப் பெயர் கொண்ட தற்பொழுது திருக்காரவாசல் என்றழைக்கப்படும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு கண்ணாயிரநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். இத்தலத்தில் இறைவன் ஆதிவிடங்கராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மேலும் இத்தலத்தில் இறைவன் கோழிகளின் அசைவுகளை ஒத்த குக்கு தாண்டவத்தை ஆடியதாக தலபுராணம் கூறுகிறது. ஆதிசேஷன் வழிபட்ட தலமிது. இத்தலத்தில் கண்ணாயிரநாதராக அருள்பாலிக்கும் ஈசனை வழிபட்டால் கண் சம்பந்தமான நோய்கள் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்தலத்தின் அருகே அமைந்துள்ள தீர்த்த குளத்தின் அருகில் கடுக்காய் விநாயகர் என்ற திருப்பெயரில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமான் சன்னதி அமைந்துள்ளது. அதாவது ஒருமுறை வணிகன் ஒருவன் தன்னிடமிருந்த ஜாதிக்காய் மூட்டைகளில் கடுக்காய் உள்ளது என்று பொய்யுரைக்க விநாயகப் பெருமானின் திருவிளையாடலால் அந்த ஜாதிக்காய் முழுவதும் கடுக்காயாக மாறியது. அதன் பிறகு அந்த வணிகன் தவறை உணர்ந்து விநாயகப் பெருமானை வழிபட மீண்டும் அந்த கடுக்காய் ஜாதிக்காயாக மாறியதாக வரலாறு கூறுகின்றது. இதன் பொருட்டே இந்த விநாயகருக்கு கடுக்காய் விநாயகர் என்ற பெயர் வந்ததாக அறியப்படுகிறது. ஓம் நம சிவாய. சப்தவிடங்க தலங்களில் அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவாய்மூர் வாய்மூர்நாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். அப்பர் பெருமான் மற்றும் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள 124வது தலம் இது. இத்தலத்தில் இறைவன் நீலவிடங்கராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். காற்றடிக்கும்போது தாமரை மலர் நீரில் அசைந்தாடுவது போல கமல தாண்டவத்தை ஈசன் பதஞ்சலி முனிவருக்கு இத்தலத்தில் ஆடி அருளியதாக தலபுராணம் கூறுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அஷ்டபைரவர்களை வழிபட
மனபயங்கள் அகலும் என்றும் காரியத்தடைகள் அகலும் என்றும் எடுத்த நற்காரியங்கள் நல்லவிதமாக நடைபெறும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. சூரியதேவன் பூஜை செய்த இத்தலத்தில் நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் காட்சியளிப்பது சிறப்பு. திருமறைக்காட்டில் தேவாரம் பாடி திருக்கதவை திறந்த அப்பர் பெருமான் திருமறைக்காட்டில் தங்கியிருக்கும் பொழுது அவரது கனவில் ஈசன் தோன்றி திருவாய்மூர் என்னும் இத்திருத்தலத்திற்கு வர பணித்ததாகவும், அதன்படி அப்பர் பெருமான் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் சிறப்பை தேவாரப்பதியமாக பாடியதாகவும் தலபுராணம் கூறுகிறது. हर हर शङ्कर साम्ब सदा शिव ईशा महेशा। ॐ नमः शिवाय। சப்தவிடங்க தலங்களில் இறுதியாக திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். சப்தவிடத்தலங்களில் மூலாதார தலமாக போற்றப்படும் இத்தலத்தில் இறைவன் பதஞ்சலி முனிவருக்காக அஜபா நடனத்தை ஆடி அருளியதாக தலபுராணம் கூறுகிறது. இத்தலத்தில் இறைவன் வீதி விடங்கராக அருள்பாலிக்கின்றார். 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 3 பெரிய பிரகாரங்கள் மற்றும் 365 சிவலிங்கங்கள் அமையப்பெற்ற தமிழ்நாட்டிலுள்ள மிகப்பெரிய சிவாலயம் இது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் கமல சக்தி பீடமாக இத்தலம் போற்றப்படுகிறது. தேவாரம் பாடிய மூவராலும், அதாவது அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற தலம் இது. தமிழ்நாட்டிலுள்ள மிகப்பெரிய தேரை கொண்டுள்ள இத்தலத்தில் நடைபெறும் ஆழித்தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான சிவனடியவர்கள் கலந்து கொள்கின்றனர். இத்தலத்தின் கமலாலய குளத்தில் தெப்பத் திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தன் மகன் தேரில் வரும்பொழுது அவனுடைய தேர் சக்கரத்தில் சிக்கி கன்று ஒன்று இறந்து போக நீதியை நிலைநாட்டும் பொருட்டு தன் மகனையே தேர்காலில் இடர செய்து தண்டனை கொடுத்து நீதியை காத்த மனுநீதி சோழன் ஆண்ட இடமிது. இத்திருக்கோவிலில் இந்த நிகழ்வை விளக்கும் கற்சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில் தினமும் 30 முக்கோடி தேவர்களும் வந்து இறைவனை வழிபடுவதாக ஐதீகம். மேலும் தினமும் இத்தலத்தில் பிரதோஷ காலத்தில் பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது. இத்தலத்தினை பற்றிய விரிவான காணொளியின் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்து பயனடைவீர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுவரை சப்தவிடத்தலங்கள் தரிசனம் கண்டோம். தற்பொழுது இந்த ஆலயங்களுக்கு இறைவன் எழுந்தருளிய தலவரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம். ஒருமுறை வில்வ மரங்கள் நிறைந்த கானகத்தில் ஓர் வில்வ மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது அந்த மரத்தின் மேலிருந்த குரங்கு ஒன்று வில்வ இலைகளை போட்டுக்கொண்டு இருந்ததாம். அது அறிந்தோ அறியாமலோ அந்த செயலை செய்தாலும் சிவலிங்கத்தை வில்வ இலைகளால் அர்ச்சித்த பயனால் அந்த குரங்கிற்கு சிவபெருமான் ஞானத்தை அருளினார். மேலும் அந்த குரங்கு அடுத்த பிறவியில் அரசகுலத்தில் பிறந்து முசுகுந்த சக்கரவர்த்தியாக அரசாண்டு வந்தது. அந்த சமயத்தில் வாலாசுரன் என்ற அசுரனுக்கும் இந்திரனுக்கும் போர் ஒன்று நடக்கிறது. அந்த போரில் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கு உதவியாக போர் புரிந்து இந்திரனுக்கு வெற்றி பெற உதவுகின்றார். இப்படி தான் வெற்றி பெற உதவியதற்காக இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் தங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்கின்றான்.
உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் வழிபட்டு வந்த விடங்கலிங்கத்தை பரிசாக கேட்கின்றார். இந்திரனோ அந்த விடங்கலிங்கத்தை கொடுக்க மனமில்லாமலும் அதே சமயம் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலும் மனம் குழம்புகின்றான். மேலும் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் ஒரு நாள் அவகாசம் கேட்கின்றான். மேலும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்திரன் தேவசிற்பியான மயனை அழைத்து தன்னிடம் இருப்பது போலவே 6 சிவலிங்கங்களை உருவாக்குகின்றான். மறுநாள் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனை காண வரும்பொழுது அந்த 7 சிவலிங்கங்களையும் ஒன்றாக வைத்து முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் இந்த 7 சிவலிங்கங்களில் தங்களுக்கு எந்த சிவலிங்கம் வேண்டும் என்று கேட்கின்றான். உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி தன் ஞான திருஷ்டியினால் இந்திரன் வழிபட்ட சிவலிங்கத்தை அறிந்து அதனையே பரிசாக கேட்கின்றார். உடனே இந்திரன் இது இறைவனின் திருவுள்ளமே என்று எண்ணி அந்த 7 சிவலிங்கங்களையும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பரிசாக கொடுக்கின்றார். இப்படி இந்திரனிடமிருந்து தாம் பெற்ற 7 சிவலிங்கங்களையும் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த 7 சிவாலயங்களில் பிரதிஷ்டை செய்ததாக தலபுராணம் கூறுகிறது. இப்படி புராண வரலாற்றோடு தொடர்புடைய பல நூற்றாண்டுகள் தொன்மையான பல்வேறு அடியவர்களும் ஞானிகளும் வழிபட்ட ஆலயங்களை தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். உங்களுக்கு எங்கள் காணொளிகள் பிடித்திருந்தால் நமது சேனல் பற்றிய தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.